காய்ஸ், நம்மளால் 100 நாளையில் அதுவும் பார்ட் டைமாக காலேஜ் படிக்கிறவங்க மற்ற வேலை பார்க்குறவங்க 1 லேக் சம்பாதிக்க முடியுமா? அப்படி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நான் ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். அந்த வகையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொமோட்டோவை பார்ட் டைமாக டெலிவரி பண்ணி 100 நாளில் 1 லட்சம் சம்பாதிக்க போகிறோம். ஸோ அந்த 100 நாளில் என்னெல்லாம் நடக்க போகுது, எவ்வளோ சம்பாதிக்கிறோம், தினமும் சொமோட்டோலேருந்து எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லை, அடுத்தடுத்து பல வேலைகளை செஞ்சு 100 நாளையில் 1 லேக் சம்பாதிக்க போகிறோம். ஸோ அந்த வகையில் முதல்ல நம்ம சொமோட்டோ வேலை செஞ்சு 1 லேக் சம்பாதிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி அந்த யூடியூப் சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எண்டு ஸ்க்ரீன் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் மற்றும் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கும் நம்ம சேனலில் எஜ்ஜு பார்த்தீங்கன்னா அவருடைய கெரியர் எண்டிங் மூமுக்கு போயிட்டார். ஸோ அப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் இன்றைக்கி AEW நடந்தது. இதை தவிர்த்து பால் ஹேமன் இந்த வாரம் ராக்கு வந்து ரோமனை பற்றியும் சுத்ரால்ஸை பற்றியும் ஒரு முக்கியமான அறிவிப்பு பேச போகிறாராம். அண்ட் வின்ஸ் மெக்மன் WWE ஹால் ஆஃப் ஃபேம் ஆக போகிறாராம். இதே மாதிரி ரசல்மேனியாவுடைய ஸ்டேஜ் வந்து ரிவ்யூலாக இருக்குது. கிறிஸ் ஜெரிகோ WWE வரதா ஒரு நியூஸ் வந்துருக்குது. இதெல்லாம் பற்றி நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஆனால் பார்க்குற செய்திகள் தான். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் போட்ட செய்தி தமிழ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது கிறிஸ் ஜெரிகோவை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிபெண்ட் ரெஸ்லர் தான். ஏன் கேட்டிங்கன்னா, அவர் இது வரைக்கும் WWEல நிரந்தரமாக சண்டை போட்டுக்காரு அப்படின்னு கிடையாது. கிறிஸ் ஜெரிகோவை பொறுத்த வரைக்கும் ஒரு மைண்ட் டெஸ்ட் உண்டுங்க. என்ன தெரியுமா, 3 வருஷம் WWEல சண்டை போட்டோம்னா அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ண மாட்டார். அதை ரசலிங் கம்பெனிக்கு போய் சண்டை போடுவார். இது வரைக்கும் கிறிஸ் ஜெரிகோ சண்டை போடாத ரசலிங் கம்பெனியே கிடையாது. இப்போ கூட ROH இருக்கட்டும், TNA இம்பாக்ட் கம்பெனியாக இருக்கட்டும், இதை தவிர்த்து இப்போது AEW இப்படி எல்லா ரசலிங் கம்பெனிலையும் போய் சண்டை போட்டு தான் ஒரு ஃப்ரீடமான ஒரு மல்யுத்த வீரர் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காரு. இப்போது AEW பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜெரிகோ ஒரு சில விஷயங்களில் கட்டுப்பாப்பாக்குறாங்க. அதாவது அந்த ஃப்ரீடத்தை உருவி கொஞ்சம் மோசமான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அது என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு கிடைச்சிருக்க செய்திப்படி AEW பார்த்தீங்கன்னா அதர் ரசலிங் கம்பெனிக்கு போய் கிறிஸ் ஜெரிகோ சண்டை போடுறது அவங்க லைவ் பண்ணலை. அதாவது AEW பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொகை சம்பளத்தை தான் பார்த்தீங்கன்னா WWE மாதிரி அவங்களும் கொடுக்குறாங்க. WWE எப்படி அதர் ரசலிங் கம்பெனிக்கு போய் சண்டை போடுறதை விரும்ப மாட்டாங்களோ அதே மாதிரி இப்போ சின்ன சின்ன ரசலர்ஸ் தான் ஓகே, கம்மியான சேலரி வாங்க ஓகேன்னு சொல்லிடலாம். ஆனால் இவர் நிறைய சேலரி வாங்காரு. இருந்தும் AEW தவிர்த்து எல்லா ரெஸ்லிங் கம்பெனிக்கு போகிறதுனால அந்த ஸ்டோரி லைன்லாம் பாதிப்படையுது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜான் மார்க்ஸ்லி சேலரி வாங்காருன்னா ஜான் மார்க்ஸ்லியை கூட AEW பார்த்தீங்கன்னா அதர் ரெஸ்லிங் கம்பெனிலே இப்போ சண்டை போட விடமாட்டுக்கிறாங்க. NJPWலாம் விடமாட்டுக்காங்க. AEW மட்டும் இருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சில பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு கெடுக்குப்பிடி போடும்போது கிறிஸ் ஜெரிகோ அதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேக்காரான். ஸோ கிறிஸ் ஜெரிகோ பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது இந்த சண்டையான்னு தெரில. ஸோ இது ஒரு பேச்சு பொருளாக இருக்கிறதுனால இதுதான் சண்டை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிறிஸ் ஜெரிகோ பார்த்தீங்கன்னா WWEக்கு வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ் ஜெரிகோ ஒரு டேலண்டட் பர்சன் தான். WWE வராமல் இருக்குது நல்லது. ஏன்னா கிறிஸ் ஜெரிகோ வாழ்க்கையில் எல்லாமே சாதிச்சிட்டாரு. WWEல கூட அவர் WWEக்கு வந்தார்னா Triple H வந்து அவர் ஒரு அடிமை மாதிரி தான் பீட் பண்ணுவார். அடிமை அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி கோல்டு பர்க்க WWE பீட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான். எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா ரோமன் ரெயின்ஸ் கூடயா இருக்கட்டும், அல்லது ஒரு பிக் டாப் ரெஸ்லர் கூட இருக்கட்டும், அல்லது புதுசாக வளர்ந்து வர ரெஸ்லர் கூட இருக்கட்டும், அவங்க கூடலாம் கிறிஸ் ஜெரிகோ ஃபியூட் போய் தோக்க தான் வைப்பார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு எப்படி சொல்ல ஃபீல்ட் அவுட்டான ஒரு ரெஸ்லருக்கு ஒரு பெரிய லெவலில் வாய்ப்பு கொடுத்ததுன்னா எஜ்ஜுக்கு மட்டும்தான். ஏன்னா அந்த மனுஷன் WWE விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா கூட எந்த மேட்சையும் தோக்க வைக்காமல் வின் பண்ண வச்சுட்டே இருந்தாங்கல்ல, அந்த வகையில் சொல்கிறேன். மற்றபடி டீன் அம்ரோஸையே வச்சு செஞ்ச WWE எஜ்ஜுக்கு கரிசனம் காட்டினாங்க, நம்பினாங்க அவர் WWEலே இருப்பாருன்னு. ஆனால் அவர் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிட்டாரியா. அடுத்த செய்தி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா WWE பார்த்தீங்கன்னா இப்போ ஹால் ஆஃப் ஃபேமோட அடுத்த இன்ட்ரடியூஸ் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய செய்தி என்ன கிடைச்சிருக்குன்னா வின்ஸ் மெக்மனை WWE வந்து ஹால் ஆஃப் ஃபேம் ஆக போகிறாங்க அப்படின்னு. WWE முன்னாள் சேர்மன் அவர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம் ஆகணும். ஸோ அவர் இன்றைக்கோ நாளைக்கோ தான். ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா வயசு ஆயிடுச்சு. ஸோ எங்கே போனாலும் ஒரு குச்சை தொட்டிக்கு தான் போயிட்டுருக்காரு. வின்ஸ் மெக்மனுக்கு 80 வயசு ஆக போகுது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். 80 வயசு ஆள் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாதா? பட் இருந்தாலும் ஃபிசிக்கலி நல்லா தான் இருக்கிறாரு. ஆனால் எங்கே போனாலும் ஒரு கம்பை ஊனிட்டு தான் போயிட்டுருக்காரு. வின்ஸ் மெக்மன் ஹால் ஆஃப் ஃபேம் ஆகலாம். பட் ஆனால் WWE தரப்பில் ஒரு சில இடபாடுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. என்ன தான் அவர் சேர்மனாக இருந்தாலும் அவர் சேர்மனாக இருந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பிடிக்கலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் ஹால் ஆஃப் ஃபேம் ஆக வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ வின்ஸ் மெக்மேன் ஹால் ஆஃப் ஃபேம் ஆகணும்னா அது ட்ரிபிள் ஹெச் நினச்சாருன்னா நடக்கும். ஸோ ட்ரிபிள் ஹெச்சே இந்த வருஷம் ஹால் ஆஃப் ஃபேமாக செலக்ட் ஆகிருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ரெஸ்லர் ஒவ்வொரு ஹால் ஆஃப் ஃபேம்லேயும் செலக்ட் ஆவார். மற்றவங்கலாம் சின்ன சின்னவங்க, அவங்கள தான் மெயினாக கொண்டு போவாங்க. அப்படி பார்க்கும்போது ட்ரிபிள் ஹெச் மெயினான ஆள், ஸோ வின்ஸ் மெக்மேனும் மெயினான ஆள். மேபி வின்ஸ் மெக்மேன் அப்படி ஹால் ஆஃப் ஃபேமாக செலக்ட் ஆக்குனாங்கன்னா அடுத்த வருஷம் செலக்ட் ஆக்குவாங்கன்னு நினைக்கிறேன். WWE எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் உண்டுங்க, என்ன தெரியுமா, ஒரு வயசானவர் அவரை ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்க மாட்டாங்க. எப்போ தெரியுமா ஹால் ஆஃப் ஆவாங்க, அவர் இறந்து சுண்ணாம்பானதுக்கப்புறமா அவரை ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்குவாங்க. இப்போ நான் திடீர்னு இறந்த பிரே ஒயிட் அவங்களெல்லாம் பற்றி சொல்லலப்பா, வயசானவங்க தானே, WWE எவ்வளோ சண்டை போட்டு எவ்வளோ உழைச்சி கட்டியிருப்பாங்க, அவங்களெல்லாம் ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் நல்லா இருக்கிறவங்கள மட்டும் டக்கு டக்குன்னு ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கிடுவாங்க. கொஞ்சம் அவங்களும் WWE முன்னால் எவ்வளோ சண்டை போட்டிருக்கிறாங்க, ஸோ எவ்வளோ உழைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கும் கரிசனை காட்டலாம். இப்போது வின்ஸ் மெக்மேன் ஹால் ஆஃப் ஃபேம் ஆகிறாரு அப்படிங்கிற செய்தி கோடி ரோட்ஸுக்கு தெரிஞ்சுட்டு போகிறது. ஸோ கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, WWE சண்டை போட்டால் என்னுடைய பிரதரை நீங்கள் ஹால் ஆஃப் ஃபேம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலி கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு. அதாவது மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேன் ஹால் ஆஃப் ஃபேம் ஆகிறாரு அப்படிங்கிற செய்தி வந்த உடனேயே அப்படி அவர் ஹால் ஆஃப் ஃபேம் ஆகணும்னா என்னுடைய பிரதரையும் ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது என்ன குழப்படினா, அவர் ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. பட் நான் டஸ்டி ரோஸ் கோல்டஸ் கேரக்டரில் இல்லை, அவர் இப்போ AEWவில் சண்டை போட்டுருக்காரு. AEW சேர்ந்த ஒரு ரெஸ்லர், கான்ட்ராக்டில் இருக்கிற ஒரு ரெஸ்லரை WWE சண்டை போட வைக்கிறது WWE ஹெல்த்தி இல்லை. சாரி, ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கிறது ஹெல்த்தி இல்லை. சரி, வயசானவர் சும்மா அப்பியரன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஓகே, ஆனால் இவர் அங்கே சண்டைலாம் போட்டுட்ருக்காரு. ஸோ அதனால இது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான். WWE பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் சாய போகிறாங்கன்னு தெரில, கோடி ரோட்ஸ் பக்கமா அல்லது வின்ஸ் மெக்மேன் பக்கமானு. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் ஹால் ஆஃப் ஃபேம் கிடையாது போங்களான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க போல இருக்குது. சரி, இந்த வருஷம் விட்டுட்டீங்க, அடுத்த வருஷம் மறுபடியும் கோடி ரோட்ஸ் பிடிப்பாரு, என் பிரதர் ஹால் ஆஃப் ஃபேம் ஆகுங்கன்னு, அப்போ எங்கிட்டு போவாங்க. காய்ஸ், ரெசல்மேனியா டைம் ரொம்ப ரொம்ப நெருங்கிடுச்சு. இன்னும் 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா WWE ரெசல்மேனியா நடக்க போகுது. அதாவது இந்த வாரம் பார்க்க போகிறாரா, அதுக்கு அடுத்த வாரம் நடக்க போகிறாரா, அதுக்கப்புறமா ரெசல்மேனியா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ரெசல்மேனியாவுடைய கிட்டத்தட்ட எண்டிங் வந்துட்டோம். இன்னும் ஒரு 16 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதனால் பார்த்தீங்கன்னா WWE வந்து அவங்களுடைய ரெசல்மேனியா ஸ்டேஜோடைய டெக்கரேஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜோடைய வேலை அப்படிங்கிறது ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெசல்மேனியா அப்படிங்கிறதுனால அது முழுக்க பராமரித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 15 நாளைக்கு முன்னாடியே ஸ்டேடியத்தை புக் பண்ணியிருக்கிறாங்க. காய்ஸ், ரெசல்மேனியாவுடைய டிக்கெட் சேல் அதிகமாக இருக்க காரணம் இதுவும் ஒன்று. ஏன்னா அலஞ்ச ஸ்டேடியம் ரொம்ப பெருசு. இதுக்கு முன்னாடி இங்கே சம்மர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களே, அப்போ கூட நெருக்கமான ஆடியன்ஸ் ஒரு சைடு வச்சுட்டு கிட்டத்தட்ட பாதி சீட்டு காலியாக தான் இருந்திருக்குதான். அப்போது நீங்கள் ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அலஞ்ச ஸ்டேடியத்தில் இதுக்கு முன்னாடி WWE சம்மர்ஸ்லாம் நடத்துனாங்கல்ல, அப்போது அதுலேயே ஒரு 55,000 ஆடியன்ஸ் வந்திருப்பாங்க. ஆனால் அது பாதி ஸ்டேடியம் தான் நடந்துச்சான். பாதி ஸ்டேடியத்தை WWE வந்து காலியாக தான் விட்டுருந்தாங்க. ஸோ இந்த தடவை ஒரு பெரிய என்ட்ரன்ஸு, பங்கமான BGM எல்லாம் வச்சு பங்கமாக பண்ணணும் அப்படி ரெடி பண்ணியிருக்காங்க போகுது. அதனால தான் இப்போவே வேலையை ஆரம்பிக்கிறாங்க. போன வருஷம் ரெசல்மேனியா ஸ்டேஜ் தான் நல்லா இல்லை, இந்த வருஷம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அண்ட் ரெசல்மேனியா நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிக்கணும். கிட்டத்தட்ட இன்னும் அவங்களுக்கு ஒரு 15 நாள் இருக்குது. இப்போ வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம ஒரு நாள் டிவியில் பார்க்குற ஷோவுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே வேலை நடக்குது. ஆனால் இது இப்போ இதுக்கு மட்டும்தாங்க. இதுக்கு முன்னாடி எலிமினேஷன் சேம்பர், ராயல் ரம்பிள் நடந்தில்ல, அதுக்கெல்லாம் 2 நாள் வேலை தான். ஏன் தெரியுமா, அதில் எதுவுமே இல்லையே, வெறும் சீட்டை போட்டாங்க, எதுவுமே இல்லை. பட் ஆனால் ரெசல்மேனியா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும்ல, அதனால் இப்போவே வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. எஜ் இருக்கிறாருல, இப்போ கோப் அப்படிங்கிற பேரில் ஏபிளே சண்டை போட்டுருக்காரு. அவர் வந்து FTR டீம் கூட சேர்ந்து டீம் அப் பண்ணியிருந்தாரு. AEW டொராண்டோ சாம்பியன்ஷிப் அப்படின்னு உண்டு, அதாவது 3 பேர் சேர்ந்து டேக் டீமாக வந்து வின் பண்ணுற டைட்டில். அந்த டைட்டிலுக்காக FTRம் எஜ்ஜும் மோதிருப்பாங்க. இதில் என்னன்னா, எஜ்ஜு வந்து தோற்று போயிருப்பார். தோற்றதுக்கு அப்புறமா தன்னுடைய டீமான FTRே பார்த்தீங்கன்னா எஜ்ஜை வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே ஷாக்கிங் மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடியில் பார்த்தீங்கன்னா எஜ்ஜு கங்கஷனுக்கு போயிட்டாரு. எஜ்ஜை வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சீனாக போட்டாங்க. இது உண்மையான இன்ஜுரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு அப்படி தெரில. பட் ஆனால் AEW தரப்புலேருந்து இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை எஜ்ஜுக்கு உண்மையிலேயே மைனர் இன்ஜுரி இருந்து அதை பெருசாக காட்டணும் அப்படிங்கிறக்காக இப்படி கூட்டு போயிருக்காங்களான்னு தெரில. இது நம்ம WWE நிறைய தடவை பார்த்துருக்குறோம்ல. பட் இருந்தாலும் AEWவில் பார்க்கும்போது வித்தியாசமாக தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, வித்தியாசமும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ரா, அதாவது நாளைக்கு நடக்கிற மண்டே நைட்ரா காலையில் 5:30 மணிக்கு நடக்க போகுது. நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துக்கோங்க, அதே மாதிரி ஃப்ரீ வெப்சைட்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. ட்விட்டர், டெலிகிராம்லாம் பார்த்துக்கலாம், டிவியில் மட்டும் பார்க்க முடியாது. பாலியம்மன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டால் முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பேச போகிறாரு. இப்போ CM Punk பக்கம் போயிட்டாரு. CM Punk கூட மேபி பாலியம்மன் இந்த வாரம் நடக்க போகிற ராக்கு வரலாம். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் ஒரு டைம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமா CM Punk ஒரு டைம்.
அதில் என்ன பேசுகிறாரு என்ன வைக்கிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா குந்தர் அண்ட் ஜே ஊசோ இவங்க 2 பேருக்குள்ள ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட் நடக்க போகுது. 14 நாளில் ரசல்மேனியா நடக்க போகுது. அதனால் ஃபைனல் மூமெண்ட்டாக இவங்க 2 பேருக்குள்ள ஒரு விஷயம் நடக்க போகுது. அண்ட் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா 2 டைட்டிலுக்கான மேட்சையும் இந்த வாரம் நடக்க போகிற நாளை WWE கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். வார் ரைடர்ஸ் வந்து அவங்களுடைய வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை இன்றைக்கி நியூ டேக்கு அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. நியூ டே இதில் சாம்பியன் ஆகிறாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ரசல்மேனியாக்கான மேட்சை ராலே நடத்தி முடிக்கிறாங்க. அப்போ ரசல்மேனியாவில் எப்படி தான் டாக் டீம் சாம்பியன்ஷிப் டிஃபெண்ட் ஆகும் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சரி, அதுக்கப்புறமா உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குல்ல, அது நம்ம பெய்லி வந்து டிஃபெண்ட் மோத போகிறாங்க. அதுவும் லைரா வெல்கேரியாக்கு அகேன்ஸ்டாக. இதில் என்ன தெரியுமா கூத்து, லைரா வெல்கேரியா பெய்லி 2 பேருமே சேர்ந்து இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் டாக் டீம் சாம்பியன்ஷிப் இருக்குல்ல அதுக்கான ஒரு மேட்ச்சில் பங்கேற்கிறாங்க. இப்போ இவங்களுக்குள்ளேயே மோதுறாங்க. சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா பெண்டாக்கும் டாமினிக் மிஸ்டீரியோக்கும் அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்கானோ நம்ம ஜாட் கேபிள் மாஸ்க் போட்டு வருவார் அந்த கேரக்டர் இந்த வாரம் நடக்க போகிற ராக்கு ரிட்டர்ன் ஆக போதான். மேபி ஏதாவது ஸ்பீச் இருக்கலான்னு எதிர்பார்க்கலாம். ஆமாம், இது ஜாட் கேபிளா இல்லாட்டா ஜாட் கேபிளோடைய தம்பியா? மறக்காமல் கன்வர்ஸ்லாம் கவனிக்கோங்க. கெவின் ஓவன்ஸை குழப்புற மாதிரிலாம் இருக்குது. இது எசிக்கியலா இல்லாட்டா எலாயிஸா அந்த கதை மாதிரி இருக்குது. சரி, இது எப்படியோ போட்டு இன்றைக்கான ரெஸ்லிங் செய்யலாம். அவ்வளோதான். பிடிச்சிருந்தாலும் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த தொடர்ந்து வீடியோ பக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்களே மக்களே